தோழர்களே வணக்கம். நீதி பேரரசன் பேசுகிறேன். இந்து மதத்தை பற்றி நம்ம பேச போகிறோம், சரிங்களா? இந்த இந்து மதம்ன்றது என்ன மாதிரி கான்செப்டு, இது மேலே ஏன் எல்லாருக்கும் இவ்வளோ பற்று இருக்குது? இந்தியாவில் இந்து மதத்தால் மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது? எங்கே பார்த்தாலும் இந்து மதம் அப்படின்னு சொல்லும்பொழுது மட்டும் காரணம் என்ன அப்படின்றத அதை பற்றிய தகவலை தான் இன்றைக்கி நம்ம நான் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் கேட்க போகிறீங்க, உங்கள் கருத்தையும் இங்கே பதிவிக்க போகிறீங்க. இப்போது இந்து மதத்துக்கு உதாரணம் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது முதல் உதாரணம், ஒரு தெரு இருக்குது. அந்த தெரு முழுக்க பல நிறங்கள் அடிக்கப்பட்ட, பல நிறங்களில் வண்ணம் அடிக்கப்பட்ட வீடுகள் இருக்குது. ஒரு தெரு இருக்குது, அந்த தெருவில் பல வண்ணங்கள் அடிக்கப்பட்ட வீடு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா, இந்து மதம்ன்ற ஒரு காவி சாயம், காவி நிறம் உள்ள அந்த வண்ணம் அதை எடுத்துகிட்டு உங்கள் வீடு எல்லா வீட்டுக்கும் மேலே நான் அடிச்சு விட்டுறேன், மொத்த வீட்டையும் காவியாக மாற்றிடுறேன். இதுதான் இந்து மதம். இன்னும் உங்களுக்கு சிறந்த ஒரு உதாரணம் என்னென்னா, சனிக்கிழமை ஆச்சுன்னா, நான் படிக்கும் போது ஸ்கூலில் அப்படி தான் இருக்கும். சனிக்கிழமை ஆச்சுன்னா கலர் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. கலர் ட்ரெஸ் போட்டு நாங்கள் வந்துடுவோம். அதே போல் தான் எல்லாருக்குமே இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். அந்த கலர் ட்ரெஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தோன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிடித்த நிறத்தில் உடை அணிஞ்சிட்டு வருவோம், கலர் கலராக போட்டுட்டு வருவோம். உங்களுக்கு நல்லா தெரியும். அதே திங்கக்கிழமைனா அந்த கலர் ட்ரெஸ் போட்டு வர முடியாது. யூனிஃபார்ம் ஒரே நிறமாக இருக்கும். அந்த ஒரே நிறம் தான் இந்து. உங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை நான் இந்து அப்படின்னு சொல்லி உங்களை கவர்ந்துட்டேன். நீங்கள் வணங்குற தெய்வத்துக்கு பேர் இல்லாமல் இருக்குது, நீங்கள் வணங்குற தெய்வத்துக்கு அது என்ன மதம்ன்ற அடையாளம் இல்லாமல் இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன்னா, அதுக்கு எல்லாத்துக்கும் மொத்தமாக ஒரு அடையாளம் வச்சுட்டேன், இந்து அப்படின்ட்டு. அதுதான் இந்து மதத்தின் அடிப்படை. சரி, ஏன் இந்த இந்து மதத்தை இந்து மதத்தால் பிரச்சனை வருதுன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இருக்குது. உலகத்தில் பல மதங்கள் இருக்குது. தொன்மை வாய்ந்த மதம் பார்த்தோன்னா யூத மதம், கிறிஸ்துவம் தொன்மை வாய்ந்த மதம், அப்புறம் பௌத்தம், இஸ்லாம், சமணம், அப்புறம் அஜீவக மதம், ஜொராஸ்ட்ரிய மதம், இதே போல் பல மதங்கள் இருக்குது. சீக்கிய மதம், புத்த மதம், பட்ட மதங்கள் இருக்குது. எல்லா மதத்துலேயுமே என்ன சொல்லும்னா, கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும். அந்த கடவுள் ஒருவரேன்னு சொல்லும். கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லும், இல்லை கடவுள் ஒருத்தர் தான் சொல்லும், இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லும். இப்போ புத்த மதம் பார்த்தோம்னா வச்சுக்கலாம், ஆன்மா இல்லை, எந்த உயிருக்கும் அது இல்லை, கடவுள் அப்படின்ற ஒரு இல்லை, எல்லாமே இயற்கை அது மூலமாக இயங்குதுன்ற மாதிரி கான்செப்டில் முடிப்பாங்க. இப்போ இஸ்லாமில் பார்த்தீங்கன்னா, இறைவனுக்கு உருவம் இல்லை, ஆனால் அவர் ஒருவர். இறைவனுக்குன்னு நிகராக எந்த ஒரு உருவமும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கும். இதே போல் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு சித்தாந்தம் இருக்கும். ஆனால் நான் இவ்வளோ பிரிவுகள் போட்டு மதங்கள் சொன்னல, இந்த அனைத்து மதமுமே மனிதனை பார்க்கும் பொழுது இறைவனுக்கு கீழ் நீ சமம் அப்படின்னு சொல்லிடும். உன்கிட்ட இவன் பெரியவன், இவன் தாழ்ந்தவன், இவனுக்கு கீழே நீ சின்னவன், இவனுக்கு கீழே நீ இன்னும் தாழ்ந்தவன், நீ அடிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளவுகள் எந்த மதத்திலையுமே இருக்காது. ஆனால் இந்து மதம் அப்படின்ற ஒரு மதத்தில் மட்டும் இந்த பிளவு இருக்கும். இதுதான் இங்கே நிகழ்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல காரணமே. நீங்கள் ஏன் இந்த பிரச்சனையெல்லாம் இப்படி நிகழ்ந்து வருவதற்கு இதை மூல காரணம் என்று சொல்கிறீர்கள் என்றால், உளவியல் ரீதியிலே ஒரு மனிதனை நீ அடிமை என்று சொன்னால் அவனுக்கு கோபம் வரும். அடிமை என்று பல நாட்களாக அவன் சிந்தித்து கொண்டிருந்தாலும் தான் ஏன் அடிமையாக்கப்பட்டோம், என்ன காரணம் என்று சிந்திக்க ஆரம்பிப்பான், எகுத்து கேள்வி கேட்பான். அதே போன்று இன்னொரு பக்கம் இது என்ன பண்ணுதுன்னா, தனக்கு கீழே ஒரு அடிமை இருந்தால் அதை மிகவும் மகிழ்ச்சியாக எண்ணக்கூடிய ஒரு மனநிலை மனிதன்கிட்ட இருக்கு. அந்த ஒரு எண்ணத்தையும் இது கிளர்ந்து விடுது இந்த இந்து மதம். அந்த வகையில் தான் இந்த ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய சாதியினர் என்ன பண்ணுறாங்கன்னா, தனக்கு கீழே இவன் அடிமை தானே அப்படின்ற ஒரு அற்ப சுகத்தை அவனுக்கு கொடுக்குது, ஒரு அற்பத்தனமான இன்பத்தை கொடுக்குது. தனக்கு கீழே ஒரு அடிமை இருக்கிறான் அப்படின்ட்டு கீழ் அடிமைன்ற உணர்வில் இருக்கக்கூடிய என்ன பண்ணுறான்னா, தனக்கே நிலை ஏற்படுது, தன்னை எப்படி இவன் சொல்கிறான்னு சிந்திக்க ஆரம்பிக்கிறான், பேசுகிறான் அதை பற்றி. இதுதான் இந்து மதத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு தாரக மந்திரமாக இருக்குது. இப்படி ஒரு டியூன் பண்ணிகிட்டே இருக்கும்.
மனிதனை டியூன் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்து மதத்தால் எப்பயுமே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நாங்களாம் தமிழர்கள் இந்து மதத்தை தொன்று பின்பற்றிட்டு வரோம். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்து மதத்தை தப்பாக சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்க. உங்களுக்கு நான் ஒரு சின்ன மற்றொரு உதாரணம் சொல்லி சொல்கிறேன். அதுக்கு அசிமானந்தான்னு ஒரு தீவிரவாதி இருந்தார், காவி தீவிரவாதி. அவரை காவி தீவிரவாதின்னு தான் சொல்லுவாங்க. தீவிரமாக இருப்பார் அந்த ஆர்எஸ்எஸ்ஸை வளர்க்குறதுக்காக. அப்போ அந்த வகையில் ஒரு தீவிரவாதி. அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலில் இருக்கும்போது ஒரு பத்திரிகையாளருக்கு பேட்டி தராரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, மலைவாழ் மக்கள் வாழ்கிற இடத்துக்குலாம் நான் போயிடுவேன். அங்கே போயிட்டு இந்து மதத்தை நீங்கள் அவங்களுக்குன்னு ஒரு மதம் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கும், அவங்களுடைய மூதாதையரை அவங்க பின்பற்றிட்டு வருவாங்க, கடவுளாக வழிபடுவாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, முதல்ல போயிட்டு அவங்களோட சேர்ந்து அவங்க மூதாதையரை வழிபடுவோம். பிறகு உங்கள் மூதாதையர் இந்த கடவுள் இந்து கடவுளில் ஒரு வகையான கடவுள், இது ஒரு கிருஷ்ணனோட அவதாரம், இது ஒரு ராமரோட அவதாரம், இந்த மாதிரி சொல்லிவிடுவோம். நாங்கள் அதை அவங்க நம்புகிற மாதிரியாக அவங்கள்ட்ட பேசிடுவோம். இதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்க தன்னையும் இந்துன்னு நினச்சிக்கிறாங்க. இது மூலமாக எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வலிமை கிடைக்குது. இந்த ஒரு வலிமையை பயன்படுத்தி தான் எங்களால் அந்தமான் நிக்கோபாரில் பாஜகவை வெல்ல வைக்க முடிந்தது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இந்த இந்துன்ற ஒரு தத்துவம் தான். இந்த முறையை தான் நாங்கள் பின்பற்றுறோம்னு சொல்கிறாரு. இதுவே ஒரு மிகப்பெரிய உதாரணம். உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய மிகப்பெரிய உதாரணமே இதுதான். இதே முறையை தான் 2000 வருஷமாக பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கான்செப்டை பயன்படுத்துகிறவங்க, இந்த இந்துன்ற கான்செப்டை பயன்படுத்துகிறவங்க. தக்கான பகுதியில் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மூதாதையர்கள்னு சொல்கிறாங்கல்ல, அந்த தெய்வம், அவன் பேர் கண்ணன். அவனை இந்து மதமாக சாயம் பூசி வெள்ளை அடித்து வச்சுக்கிட்டாங்க, அந்த காவி அடித்து வச்சுக்கிட்டாங்க. அவன் இப்போ இந்து கடவுளாகிட்டான். அவனுக்கு ஒரு வரலாறு எழுதியாச்சு. அடுத்து இங்கே தமிழ்நாட்டில் உள்ள நுழைஞ்சாச்சு. தமிழ்நாட்டில் யார் இருக்கான்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது இவனுடைய மூதாதையர் முருகன், சிவன். இவங்கெல்லாம் தமிழ் கடவுள். இந்த தமிழ் கடவுள்ன்றது தமிழ் கடவுள்லாம் எங்கே வானத்தை பூமியை படைச்சவர்லாம் இல்லை, நம்மளுடைய முப்பாட்டன். இவன் ஏன் முப்பாட்டன்னா இவனை வணங்குறோம்னா, இவன் நமக்கு வழிகாட்டி, எப்படி வாழணும், மரபியல் அனைத்தையும் சொல்லியிருப்பான், இல்லை நம்மளை ஆட்சி பண்ணியிருப்பான். சரிங்களா? அந்த வகையில் தான் நம்ம முப்பாட்டனா ஏற்றுக்கிறோம். அந்த கடவுளுக்கு இந்து சாயம் அடிச்சிருவாங்க. இந்த இந்து கலர், இந்த காவி பூசினோன்னு என்ன ஆயிடுதுன்னா, தன்னை இந்துவாக அவன் எல்லாமே நினைக்க ஆரம்பிக்கிறான். இங்கேருந்து தான் முரண்பாடு ஏற்படுது. அப்போ இங்கேருந்து என்ன ஆகுதுன்னா, தன்னை இந்துவாக அவன் பொதுமைப்படுத்துகிறான். இவன் என்ன பண்ணுறான்னா, தமிழன் தக்கான பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்தவன், இந்தியா முழுக்க சிறு இந்த மலைவாழில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவன், ஏன் நீங்கள் வணங்கிட்டு இருக்கக்கூடிய ஐயனார் கருப்பனார் எல்லாத்தையும் இந்து கடவுள்னு சொல்லி மொத்தமாக பொதுமைப்படுத்தி இந்துவாக்குறான். அப்போ இந்துவாக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவனுடைய சித்தாந்தம், மத்திய ஆசியாவிலிருந்து வருகை தந்த ஆரியன் இருக்கான் பார்த்தியா, பார்ப்பன, அவனுடைய அந்த தத்துவம், அவன் பயன்படுத்தி கொண்டிருந்த அந்த இந்து சூத்திரம், அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் மனிதனை 4ஆக பிரிக்குது பார்த்தீங்களா, அந்த தத்துவத்தை உன் மீது இறக்குறான். ஏன்னா நீ இந்துன்ற ஒரு பொதுமை வட்டத்தில் இருக்கிற. அப்போ அதுவும் நம் கடவுள்னு நினைக்கிற. அவனுடைய கடவுளையும் நீ உன்னுடைய கடவுளாக அங்கீகரிச்சுக்கிற. அவனுடைய முப்பாட்டனான ராமரை நீ தூக்கி உன் வீட்டில் வச்சுக்கிற. ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணரை நீ உன்னுடைய கடவுள்னு சொல்லி தூக்கி வச்சுக்கிற. உன்னுடைய கடவுளாக இருக்கக்கூடிய உன்னுடைய முப்பாட்டனாக இருக்கக்கூடிய முருகனையும் தூக்கி உன்னுடைய பூஜை அறையில் வச்சுக்கிற. அப்போ இவனுக்கு எல்லாத்துக்கும் நீ ஒரே யூனிஃபார்மாக ஒரு கலர் அடிச்சிட்ட, காவி. அதுதான் இந்து. இப்போ இந்த இந்து மதத்தால் என்ன ஆகுதுன்னா, அவனுடைய அந்த சிந்தனை, மனிதனையே 4ஆக பிரிக்கிற அந்த சிந்தனை இருக்கு பார்த்தீங்களா, சாதி, அந்த சாதி முறையையும் நீ பின்பற்றுற. இப்படி தான் தமிழனாக இருக்கிற நீங்கள் சாதி வெறியராக மாறுறீங்க. அதுக்கு முன்னாடி உன்கிட்ட இந்த பிளவே இல்லை. இந்த மதம் வந்துட்ட பிறகு தான் நீ இப்படி ஆன. அப்போ நீ என்ன செய்யணும்னா, இதுக்கு அவன் பின்பற்ற முறைகள் பாருங்க. நீ எப்படி பட்டை விட்டுப்பியோ அந்த பட்டையை தான் விட்டுப்பான். ஏன் பிராமணர்களில் பட்டை விட்டுக்கிட்டு ஒரு குரூப் இருக்குது, நாமம் போட்டுட்டு ஒரு குரூப் இருக்குது. பட்டை விட்டவன் ஃபுல்லாக தமிழன், இங்கேருந்து அவனோட திருமண உறவாக இணைஞ்சவன். நாமம் விட்டுக்கிட்டவன்லாம் வந்தவன். இதான் வித்தியாசம். இங்கே அதுக்கு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். நீங்கள்லாம் உடல் ரீதியில் மன ரீதியில் எல்லாத்துலையும் 2.5 கலந்து போயிட்டீங்க. அங்கே உள்ளவனோட திருமண உறவு ஆயிட்டீங்க. நீங்கள் வைத்து கொண்டிருக்கக்கூடிய பேரே தமிழ் பேர் கிடையாது எதுவுமே.
ஆமாம், இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறீங்களா, இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்களா, உங்களுடைய பேரை நீங்கள் பரிசீலனை பண்ணி பாருங்கள், மீள் பரிசீலனை பண்ணி பாருங்கள். உங்கள் பேர் தமிழில் பொதுவாக இருக்காது. அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்க தமிழில் பேர் வச்சுக்க மாட்டாங்க. என்ன காரணம்? இதுக்கு எல்லாமே பின்னணி இந்துன்ற ஒரு சாயம்தான். அப்போ அந்த இந்துன்ற மதம் உன் மதம் அல்ல, நீ வணங்கும் உன் இறைவனை இந்துன்ற ஒரு சாயம் அடித்து வச்சுக்கிட்டாங்க. அதனால தான் ஒரு இஸ்லாமியத்தை பின்பற்றக்கூடிய ஒரு தமிழனால இங்கே எந்த பிரச்சனையுமே வர்றதில்லை. ஒரு கிறிஸ்துவத்தை பின்பற்றக்கூடிய இந்த தமிழனால நமக்கு எந்த பிரச்சனையுமே வர்றதில்லை. ஆனால் இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய தமிழனால பிரச்சனை வருது. என்ன காரணம்? ஏன்னா அவன் கான்செப்டே தப்பு. அவன் கான்செப்டே மனுஷனை நாளாக பிரிக்கிறான். ஆனால் ஒரு இஸ்லாமியத்திலேயோ ஒரு கிறிஸ்துவத்திலேயோ இல்லை, மேல் சொன்ன நான் எவ்வளோ மதங்கள் சொன்னேன், அந்த மதத்திலேயோ மனிதனை சமமாக தான் பார்க்குது. இவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர், இவர் காலில் பிறந்தவர், இவர் தலையில் பிறந்தவர்னு பிரிக்கலை. அப்போ இது எது போன்ற ஒரு சித்தாந்தம் உடையது இந்த இந்து மதன்றதை நீங்கள் பரிசீலனை பண்ணி பார்க்கணும். அதுக்காக தான் இந்த பதிவு. இந்த முறையை ஆதியிலிருந்து இந்த மாதிரி திணிக்கப்பட்ட இந்த இந்து மதத்தையும் அந்த சாதி முறையையும் இந்த தமிழர்கள் பின்பற்றி வருகிறார்கள். இந்து மதம் தன் மதம்னு நினச்சி அதை பின்பற்றிட்டு வராங்க. அதே நேரத்தில் என்ன பண்ணுறாங்க? திருக்குறள் பேசுகிற அந்த சமத்துவத்தையும் பேசுகிறாங்க. இங்கே தான் பிரச்சனை சிக்கலே ஆரம்பிக்குது. ஒன்று முழுமையாக சாதி முறையை பேசிக்கிட்டு நம்ம திருக்குறள் நம்மளுடைய கலாச்சாரம் மொத்தத்தையும் இவங்க அழிச்சிட்டாங்கன்னா சரி, இந்துன்ற ஒரு வட்டத்துக்குள்ளே நம்ம போயிடலாம், சாதி சண்டை போட்டுக்கிட்டு அப்படி இப்படி இருந்துட்டு போயிடலாம். இப்போ என்ன இந்த தமிழன் பண்ணுறான்னா, இப்படி திரும்பி யூட்டர்ன் அடிச்சு இப்படி பின்னாடி திரும்பி திருக்குறளையும் தூக்கிக்கிறான். திருக்குறளையும் தூக்கிட்டு திருக்குறளோட புகழையும் பாடுறான். திருக்குறள் என்ன சொல்லுது? மனிதனை சமமாக பேசுது. மதங்கள் இல்லை, சாதிகள் இல்லைன்னு சொல்லிட்டு அதில் மதத்தை பற்றியோ சாதியை பற்றியோ ஒரு வரி கூட அதில் இருக்காது. ஏன்? தமிழ் இனமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வார்த்தை கூட அந்த திருக்குறளில் இருக்காது. அந்த திருக்குறள் ஒரு உலக பொதுமறையாக இருக்குது. உலகத்தில் நீ எம்மொழியில் மொழிபெயர்த்து அந்த திருக்குறளை அந்த மக்களுக்கு கொடுத்தினா அந்த மக்கள் அந்த திருக்குறளை வச்சுக்கிட்டு வாழ்வாங்க. அந்த கலாச்சாரம் சிறப்பாக வரும். என்ன காரணம்னு சிந்திக்கிறீங்களா? அது தமிழனோட சிந்தனை. சமத்துவத்தை பேசக்கூடிய இந்த தமிழன் இதுதான் பிரச்சனை. தமிழையும் நேசிக்கிறான், ஒரு மூலையில் தமிழையும் நேசிக்கிறான், அந்த தமிழ் திருக்குறளையும் நேசிக்கிறான், சமத்துவத்தையும் இங்கே பேசுகிறான். அதே சமயம் அந்த இந்து சாயம் பூசப்பட்ட அந்த ஆரியத்தையும் விரும்புகிறான். அப்போ இந்த இரட்டை வேடம் போடக்கூடிய தமிழனாக இருக்கிறான். அப்போ இப்படிப்பட்டவன் தமிழனை நம்ம ஏற்றுக்க முடியாது. அதனால தான் அவனை புது இனமாக நம்ம உருவாக்குறோம். போலி தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது இனமாக அவனை நம்ம பரிணமிக்கிறோம். சாதியை இவன் விட்டு பிரிந்தால் மட்டுமே அவன் தமிழன். சாதியை ஒரு மூலையில் வைத்துக்கொண்டு சாதி சமத்துவமற்ற ஒரு தத்துவத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு சமத்துவம் பேசக்கூடிய தமிழ் மரபான திருக்குறள்ன்ற தத்துவத்தையும் இவன் மனசில் வச்சுக்கிட்டு இவன் பேசுகிறான். பார்த்தீங்களா? அப்போ எப்படி தமிழனை அவனை நீங்கள் பார்ப்பீங்க? அப்போ இவன் தமிழனே அல்ல, இவன் போலி தமிழன் என்ற ஒரு புது இனம். நீங்கள் போய் பேசலாம். நீங்கள் இப்போ சாலையில் பார்க்கும்பொழுது யாரெல்லாம் சாதி ஒழிப்பை பேசுகிறாங்களோ, மனிதனையே சமமாக சாதி ஒழிப்பை பற்றி மனிதனை சமமாக பார்க்கக்கூடியவங்க எல்லாமே நீங்கள் தமிழர்னு அங்கீகரிச்சிக்கலாம். அவன் தமிழ் மொழி பேசுறது முக்கியம் இல்லை. அதே சமயம் சாதி வெறியனாக இருந்துக்கிட்டு தமிழ் மொழி பேசுகிறவனா இருந்தானா அவனுக்கு புது இனம். அவன் போலி தமிழன். ஏன்னா அவன் ஆரியம் கலந்து இதுவும் கலந்து வாழ்கிறான். அவனை தான் நீங்கள் கூட வச்சுக்க கூடாது. இந்த போராட்டம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ ஜல்லிக்கட்டுக்காகலாம். அந்த மாதிரி போலி தமிழர்களை நீங்கள் கூட வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் போராட்டமே தேவையற்ற போராட்டம். இது சமத்துவத்தை விரும்பக்கூடிய ஒரு இனத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு இன அடையாளத்தை காப்பாற்ற தான் நீங்கள் ஜல்லிக்கட்டு. என்னுடைய இன அடையாளமாக இருக்கக்கூடிய விளையாட்டின் மீது உன்னுடைய திணிப்பு வரக்கூடாது, நீ என்னை தடுக்கக்கூடாதுன்ற ஒரு உணர்வில் தான் நீங்கள் தமிழர் உணர்வாக இணைஞ்சிருக்கீங்க. இந்த நிலையில் நீங்கள் ஒரு சாதியவாதியாக இருந்துக்கிட்டு எப்படி நீங்கள் தமிழராக இருக்க முடியும்? அப்போ போலி தமிழராக இருக்கிறவங்கள உங்கள் போராட்டத்தில் வச்சுக்க கூடாது. அப்போ தான் இது ஒரு சிறந்த நீங்கள் ஒரு தமிழ் உணர்வாக போராடுறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா இதை விட்டுட்டு நீங்கள் ஆரியத்தை பேசணும். ஆரியராக ஆகணும், சாதியை வளர்க்கணும், நாங்கள் தான் உயர்ந்தவன்னு சொல்லிக்கணும், எங்களுக்கு கீழே இதுக்கு கீழே இந்த சாதின்னு சொல்லி அதை வளர்க்கணும். அதை முழுமையாக செய்யணும். இந்த அசீமானந்த சாமியார் செஞ்ச மாரி அதை முழுமையாக செய்யணும். இல்லைனா இங்கே இந்த தமிழை முழுமையாக செய்யணும். இரண்டையும் கலந்துட்டு இருக்கிறவனை தான் நம்ம புது இனமாக சொல்கிறோம். அவன் பேர் தான் போலி தமிழன். போலியாக இருப்பான், அவன் பேசுறது எல்லாமே போலியாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன மாதிரியான தமிழராக இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் முடிவு எடுத்துக்கணும். இன்று முதல் உன்னுடைய கடவுள், நீ வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த கடவுள், உன்னுடைய மூதாதையரை தமிழ் கடவுள்னு சொல்லு. ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்க கடவுளை ஆந்திர கடவுள்னு சொல்லிப்பாங்க.
நீங்கள் இதை மாதிரி உங்களுக்கு தேவையான கடவுளெல்லாம் தனிமைப்படுத்தி பாருங்கள். அப்போ யார் அந்த குற்றவாளி, யார் அந்த மாதிரி சிந்தனை உடையவன்றவன் ஒதுங்கிடுவான். அவன் மட்டும் தனியாக தெரிய போகிறான். அதை உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க. ஆனால் இந்து மதம்னு சொல்லி பொதுமைப்படுத்தி மொத்தமாக வெள்ளை அடிக்கிறத நிறுத்தணும். நம்ம மொத்தமாக காவி அடித்து விடுறதை நிறுத்தணும். அதனால தான் மேற்சொன்ன மதங்கள் அனைத்திலுமே இறைவன் யாராவது ஒருத்தனையே சொல்லிட்டு வருவாங்க. இப்போ கிறிஸ்துவம்னா ஜீசஸ் அவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளார பிளவுகள் இருக்கும். இப்போ இஸ்லாமியத்தில் சாதி இருக்குங்க, கிறிஸ்துவத்தில் சாதி இருக்குங்க, இன்னும் பல இடங்களில் சாதி பிரிவுகள்லாம் அவங்கள்ட்ட இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சாதி பிரிவு எங்கேருந்து போச்சுன்னா இந்து மதத்துலேருந்து போச்சு. ஏன் இந்து மதத்துலேருந்து போச்சு? இங்கே வாழ்ந்து இந்து மதத்தை பின்பற்றி கொண்டிருந்தவர்கள், அந்த இந்து கோட்பாட்டை பின்பற்றி கொண்டிருந்தவர்கள் அனைவரும் அந்த மதம் மாறினாங்க. மதம் மாறினோடனே அதை அங்கேயும் பின்பற்றுறாங்க. அதனால தான் சாதி போகுது. சரிங்களா? அவங்களுக்குள்ளார பிளவுகள் இருக்கலாம். ஆனால் இறைவன் ஒரு மதம் அவன் ஒருத்தனை தான் வச்சுக்கிறான். ஒரு கடவுளாக தான் சொல்லிக்கிட்டு வரான். ஆனால் இந்து மதத்தில் மட்டும் ஏன் இவ்வளவு கடவுள் இருக்குது? என்னைக்காவது சிந்திச்சிங்களா? முருகர் ஒரு கடவுள் இருக்குது, விநாயகர் ஒரு கடவுள் இருக்குது, கிருஷ்ணர் ஒரு கடவுள், அப்படியே பல அவதாரம், எல்லாத்தையும் அவதாரம் இத்தனை கடவுள் சொல்ல என்ன காரணம்? ஏன்னா அவன் போகிற இடம் ஃபுல்லாக, அவன் வாழ்கிற இடம் ஃபுல்லாக அவன் இடத்த பிடிக்கிறான், அந்த மக்களை பிடிக்கிறான், அந்த மக்களை கேன்வாஸ் பண்ணுறான். அந்த அசிமானந்தா காவி அசிமானந்தா அவர் என்னென்ன செஞ்சாரோ, அந்த சாமியார் என்னென்ன செஞ்சாரோ அதே வேலையை தான் செய்கிறான். போயிட்டு எந்தெந்த இனத்தெல்லாம் போகிறானோ அங்கே வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த பூர்வீக மக்களுடைய தெய்வத்தை போயிட்டு இவன் தன்னுடைய தெய்வம்னு சொல்லி இணைச்சிக்கிறான். அவளும் எங்கள் ஆளு தான் அப்படின்னு சொல்லி இணைச்சிக்கிறான். இப்படி இணைச்சிக்கிட்டதால என்ன ஆகுதுன்னா அவங்களாம் அடையாளத்தை இழந்து இந்துன்ற ஒரு அடையாளத்தில் போய் சிக்கிக்கிறாங்க. இதன் காரணமாகத்தான் இந்து கடவுள் மட்டும் கணக்கில் அடங்கா அளவுக்கு கடவுள் இருக்கும். எவ்வளோ எண்ணிக்கையில் வேணாலும் கடவுள் இருக்கும். இது காரணம் என்னன்னா அவன் தத்துவமே தவறு. அந்த தத்துவத்தை இனியும் நீங்கள் பின்பற்றிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தமிழராக இருக்காதீங்க. இல்லை அந்த தத்துவம் வேணாலும் முழுமையாக விட்டீங்கன்னா அப்போ உன் தமிழ் கடவுள் மட்டும் நீ தனியாக பிரித்து வச்சுக்கோ. உன் இனத்தை காப்பதுன்னு நினச்சின்னா நீ தமிழ் கடவுள் மட்டும் தனியாக பிரித்து வச்சுக்கோ. அப்படி செய்தால் மட்டுமே நீ உண்மையான தமிழன். இல்லையேல் நீ ஒரு போலி தமிழன். அதை நீயே ஒத்துக்கணும். நன்றி.